தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று அடுத்த 3 பாடல்களை பார்க்கவிருக்கிறோம். பாடல் 410. திருச்சிற்றம்பலம். ஆதித்தன் சந்திரன் அங்கி எண்பாலர்கள் போதித்த வானொலி பொங்கெரி நீர்ப்புவி வாதித்த சத்தாதி வாக்குமனாதிகள் ஓதுற்ற மாயையின் விந்துவின் உற்றதே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள்: சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி, இந்திரன், யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசைகளுக்கான காவலர்களும், போதனை செய்யும் ஆகாயம், ஒலியை பரப்பும் காற்று, சுட்டெரிக்கும் நெருப்பு, நீரிருக்கும் பூமி ஆகிய பஞ்சபூதங்களும், கேட்டல், ருசித்தல், முகர்தல், பார்த்தல், உணர்தல் ஆகிய 5 ஞானேந்திரியங்களும், வாக்கு, கைகள், கால்கள், உடல் கழிவுகளை வெளியே தள்ளும் உறுப்புகள், பிறப்புறுப்புகள் ஆகிய 5 கர்மேந்திரியங்களும், செயல், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4 அந்த கரணங்கள் அனைத்தும் அசையா சக்தி, அசையும் சக்தியினால் தோன்றிய சுத்த மாயையை அசுத்த மாயையில் இருந்து தோன்றியவை ஆகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 411 பாடல். திருச்சிற்றம்பலம். புகுந்து நின்றான் வெளியாய் இருளாகி, புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி, புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி, புகுந்து நின்றான் புந்தி மன்னி நின்றானே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள்: உயிரின் உடலில் புகுந்து நிலையாய் நின்ற இறைவன் அவ்வுயிரின் அருள் அறிவு என்னும் வெளிச்சமாகவும், அறியாமை என்னும் இருளாகவும், அவ்வுயிருக்கு கிடைக்கும் புகழ்ச்சியாகவும் இகழ்ச்சியாகவும், அவ்வுயிரின் உடலாகவும் உயிராகவும் ஒன்றி அவ்வுயிரின் அறிவாகவும் நிரந்தரமாக கலந்து அவை வாழும் காலம் வரை அருளுகின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக 412 பாடல். திருச்சிற்றம்பலம். தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடலுயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல்மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகினில் தலைவனுமாமே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள்: உலகத்தை படைத்து அதனை காக்க இறைவன் ஒருவனே 10 திசைகளாகவும் அவற்றை காத்து நிற்கும் தேவர்களாகவும், அனைத்து உயிர்களின் ஸ்தூல உடலாகவும் சூக்ஷ்ம உயிராகவும், அவை இரண்டும் உணர்த்தும் 24 வகை தத்துவங்களாகவும், காணுகின்ற கடல் போன்ற நீர்நிலைகளாகவும், மலை போன்ற நிலைப்பரப்புகளாகவும், அனைத்திற்கும் முதலாகவும், உலகத்திலுள்ள அனைத்திற்கும் தலைவனாகவும் இருக்கின்றான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.